ரஷ்யாவோட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு நமக்கு எப்படி உதவி செஞ்சிச்சு அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இதே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை தான் ரஷ்யர்கள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு உக்ரைனில் உதவி செய்யலையே அப்படின்ற கேள்வி பல பேருக்கு எழும்பி இருக்கும். அதை தான் இன்னைக்கான காணொலியில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாட் மேட் ரஷ்யன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆன் அ சேம் பிளாட்ஃபார்ம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதோட மேனுஃபேக்சரர்ஸ் ரஷ்யன்ஸ் தான். அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த சிஸ்டமை பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம். இதற்கு பின்னாடி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை ஆஃப் த ஷெல்ஃப், ஒரு கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி பணம் கொடுத்து வாங்குவீங்களோ அதே மாதிரி தான் ரஷ்யர்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ முழுக்க ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. ரஷ்ய வான் பரப்பை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரியில் டிசைன் பண்ணப்பட்டது தான் S-400. மித்த வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம், உதாரணத்துக்கு ஒரு டேங்க் எடுத்துக்கிட்டோம், இல்லை சுகாய் Su-30s டீல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இந்தியன் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒரு சில விஷயங்களை கருத்தில் கொண்டு மாடிஃபை பண்ணப்பட்டதாக இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. S-400ல் ஜஸ்ட் ரஷ்யன்ஸ் டிசைன் பண்ணதை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்தியாவில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த கான்ஃப்ளிக்டில் பாகிஸ்தானியர்கள் ஏவன எல்லா ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தின S-400 ஏன் ரஷ்யாவில் உக்ரைன் ஏவன ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸை தடுத்து நிறுத்த முடியலை அப்படின்ற கேள்விக்கான பதில் ரஷ்யன்ஸ் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் இந்தியன்ஸ் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதில் அடங்கியிருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். S-400 ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது இந்த S-400ல் ஒரு லான்ச்சர் இருக்கும், ஒரு ரேடார் இருக்கும், ஒரு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். இந்த மூணுத்தையுமே ஒரு லொக்கேஷனில் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனை பாதுகாக்க வேண்டியது முழுக்க அந்த குறிப்பிட்ட வான் பாதுகாப்பு அமைப்போட பொறுப்பு தான். இப்போ ஒரு டார்கெட் வந்து அந்த பகுதிக்குள்ளே வருது அப்படின்னா அந்த டார்கெட்டை ட்ராக் பண்ணக்கூடிய பொறுப்பு அந்த S-400 ரேடாரோடது. அண்ட் அந்த டார்கெட்டை எங்கேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த S-400 யூனிட்டில் இருக்கிற லான்ச்சரோடது. ஆனால் இப்படி சிங்கிளாக ஒரே ஒரு யூனிட் மேலே எல்லா வேலையும் போடாமல் இப்போது சர்ச் அண்ட் ட்ராக்கிங்க்கு இதர ஏவாக்ஸ் பிளாட்ஃபார்மையோ இல்லை மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸையோ யூஸ் பண்ணி அதன் மூலமாக டேட்டா லிங்கின் மூலமாக இந்த S-400க்கு டார்கெட்டிங் டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த S-400 பெர்ஃபார்ம் பண்ணும். இதை தான் ரஷ்யர்கள் யுக்ரைனிய பேட்டில் ஃபீல்டில் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. அதன் காரணமாக உக்ரைனியர்கள் பல தடவை இந்த S-400 ஈஸியாக ஆம்புஷ் பண்ணிடுறாங்க. இந்த ஆம்புஷ்ன்ற வார்த்தையை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் லான்ச்சர்ஸ் இருக்கும். ஒரு லான்ச்சரில் 4 ஏவுகணை தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பகுதியில் S-400 நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த S-400ல் 4 லான்ச்சர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 4x4 16 ஏவுகணைகள் தான் அந்த S-400 அந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ உக்ரைனியர்கள் அந்த பகுதியில் ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரன்வே இருக்குது, இல்லை அப்படின்னா எதிரியோட ஹை கமாண்ட் அங்கே இருக்குது அப்படின்றப்ப 16 இன்டர்செப்டார்ஸுமே சேச்சுரேட் பண்ணுற மாதிரி அவங்க மல்டிபிள் ஏவுகணைகளை ஏவுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ATACMS அப்படின்றது அமெரிக்கன்ஸோட இந்தியன் பினாக்கா வேரியண்ட்னு வச்சுக்கலாம். நம்ம பினாக்காவை எப்படி பயன்படுத்துவோமோ அதே மாதிரி அமெரிக்கன்ஸ் வந்து ATACMSஸை பயன்படுத்துவாங்க. பட் பினாக்காவை கம்பேர் பண்ணுறப்ப லாங்கர் ரேஞ்ச் அண்ட் மோர் சுப்பீரியர் வார்ஹெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அது. ஸோ ATACMSஸை உக்ரைனியர்கள் தெளிவாக அந்த பகுதிக்கு பொசிஷன் பண்ணி இப்போ அங்கே இருக்கிற இன்டர்செப்டாரை விட அதிகமான ATACMS மிசைல்ஸை அனுப்புவாங்க. 16 இன்டர்செப்டார் இருக்குது அப்படின்னா 18 ATACMS அனுப்புவாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த S-400 பேட்டரி அதுகிட்ட இருக்கிற மொத்த இன்டர்செப்டார்ஸை யூஸ் பண்ணாலும் பாக்கி இருக்கிற 2 ஏவுகணையை அவங்களால தடுக்க முடியாது. ஏன்னா S-400 காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேறு எந்த சிஸ்டமும் இல்லை. அந்த பகுதியை சோலாக பாதுகாக்க வேண்டியது அந்த ஒரே ஒரு S-400 யூனிட்டோட வேலை தான். ஸோ இதன் காரணமாக தான் ஈஸியாக S-400 ஆம்புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் உக்ரைனியன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஸ்டெல்த்தியான ஏவுகணைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணை. இந்த ஸ்டார்ம் ஷேடோவை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது பெரிய காரியம்லாம் கிடையாது. ரஷ்யாவோட பஞ்சி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே ஸ்டார்ம் ஷேடோஸை இன்டர்செப்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஸ்டார்ம் ஷேடோவை லான்ச் பண்ணுற விதம் அப்படின்றதும் இந்த ஸ்டார்ம் ஷேடோ ட்ராவல் ஆகிற விதமும் லோ ஆல்டிடியூட்டில் இருக்கும். ஸோ இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரு கிரவுண்ட் மவுண்டட் ரேடார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரவுண்ட் மவுண்டட் ரேடார். இந்த கிரவுண்ட் மவுண்டட் ரேடாரால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் ஈஸியாக லோ ஆல்டிடியூட் டார்கெட்ஸை ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா பூமி வந்து வட்டமாக இருக்குது. எர்த்தோட கர்வச்சர் காரணமாக சம் 20-25 மைல்ஸுக்கு அப்புறமா லோ ஆல்டிடியூட்டில் ஏதாவது பறந்து வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை இந்த S-400ஆல் ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்கேல்ப் மற்றும் ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் ஏவுகணைகள் இந்த குறிப்பிட்ட வீக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா S-400ஓடது, அதை பயன்படுத்தி லோ ஆல்டிடியூட்லேயே பறந்து வரும். இப்போ 24 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்டார்ம் ஷேடோவோ இல்லை ஸ்கேல்ப் ஏவுகணையோ தெரியுது S-400 ரேடாரில் அப்படின்றப்ப அதை இன்டர்செப்ட் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா இந்த மேற்கு நாடோட ஏவுகணைகள் வெறுமனே லோ ஆல்டிடியூட்டில் மட்டும் பறந்து வர்றது கிடையாது.
இதில் ஸ்டெல்த்தியான மெட்டீரியல்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே ஏவுகணை சிறுசு, இதில் அது ஸ்டெல்த்தியாக இருக்குது, கூடுதலாக லோ ஆல்டிடியூடில் வேறு பறந்து வருதுன்றப்ப S-400 காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மாதிரியான டார்கெட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ இப்போ உங்களுக்கு பிரச்சனை புரியும்னு நினைக்கிறேன். ஒன்று சேச்சுரேஷன் அட்டாக். இந்த சேச்சுரேஷன் அட்டாக் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஃபஸ்ட் ஹேண்டில். அதாவது ஒரு ட்ரோனை பறக்க விட்டுருப்பாங்க உக்ரைனியர்கள், பறக்க விட்டு அந்த S-400 பார்த்துருப்பாங்க, பார்த்து அதை எண்ணுவாங்க லிட்டரலாக உட்காந்து, அதில் எத்தனை லான்ச்சர் இருக்குது, ஒரு லான்ச்சருக்கு இத்தனை ஏவுகணைகள், ஸோ இத்தனை ஏவுகணை நம்ம அனுப்பணும் அப்படின்னா அந்த S-400 காலி அப்படின்னு. இது ஒன்று, அதாவது எதிரியோட சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலா S-400 மட்டுமே அந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நிறுத்தி வைக்கிறது. ஏன்னா இப்போ இந்த ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணையை கீழே இருந்து தான் டிடெக்ட் பண்ண முடியாது, பட் எதிரியோட ஃபைட்டர் ஜெட்டோ இல்லை மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற ஏவாக்ஸாலேயோ ஒரு ஏவுகணை லோ ஆல்டிடியூடில் பறந்து வருது அப்படின்றத கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த S-400 தனியாக பயன்படுத்தாமல் இதற்கு கூட ஒரு ஏவாக்ஸையோ இல்லை ஒரு ஃபைட்டர் ஜெட்டையோ இல்லை வேறு ஏதோ ஒரு சிஸ்டம்ஸு அங்கே தள்ளி இன்னும் கொஞ்சம் ஒரு ரேடார் நிலையை நிறுத்தி வச்சிருக்கலாம். அதாவது S-400 விட இன்னொரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் முன்னாடி ஃப்ரண்ட் லைனில் ஒரு ரேடாரை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கலாம். அதன் மூலமாக அவங்க டேட்டாஸ் எடுத்துருக்கலாம். ஸோ இப்படி இதர சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் S-400 வீக்னஸாக இருந்துச்சு. இப்போது இந்த பிரச்சனைகளால தான் ரஷ்யர்கள் அதிகமாக வான் பாதுகாப்பு அமைப்பை இழந்தாங்க. இதோட நம்ம இன்னொரு பாயிண்டை ஆட் பண்ணணும். இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டையும் ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப உக்ரைனியன்ஸ் கிட்ட மோர் அட்வான்ஸ்டு ஏவுகணைகள் இருந்துச்சு, மோர் ப்ரிசிஷன் கைடட் ஏவுகணைகள் இருந்துச்சு. பட் பாகிஸ்தானியர்கிட்ட அப்படி கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற ஃபட்டா 1 ஃபட்டா 2 அன்ப்ரூவரான அன்வர்த்தியான ஏவுகணைகள். இதெல்லாம் S-400 கண்டிப்பாக S-400 இருக்கிற இடத்த பார்த்து ஏவுனாலும் அது கரெக்டாக S-400 இருக்கிற இடத்துல விழுந்திருக்குமான்றது சந்தேகம் தான். ஸோ உக்ரைனியர்களை கம்பேர் பண்ணுறப்ப பாகிஸ்தானியர்களோட ஆயுதங்கள்ன்றது ரொம்ப இன்ஃபீரியர். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளோட அப்ரோச் அப்படின்றது வேறு. ரஷ்யர்கள் பண்ண இந்த எல்லா தவறுகளையும் பார்த்து தான் கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்பை டோட்டலாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம். அதை பற்றி நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி டிபி டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி இருந்திருக்கும். ரஷ்யா யுக்ரைன் வாரில் ரஷ்யர்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை பயன்படுத்தி இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை எப்படி டோட்டலாக ரீவேம்ப் பண்ணுறோம், வெறுமனே S-400 நம்பாமல் அது கூடவே சேர்த்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பராக் 8 மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகளை இன்டெகிரேட் பண்ணுறோம். மற்றும் மல்டிபிள் ஏரியல் பிளாட்ஃபார்ம்ஸ், ஏவாக்ஸாக இருக்கலாம் இல்லை நம்மளோட சுகாய் Su-30s இருக்கலாம், இது எல்லாத்தையுமே S-400 இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஹோல் சிஸ்டமாக மல்டிபிள் லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்ற ஒரு கான்செப்டை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்தியன்ஸ் ஆகிய நம்ம பண்ணது என்ன இந்த கான்ஃப்ளிக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லா சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார்ஸையும் டேட்டா லிங்கின் மூலமாக வான் பாதுகாப்பு அமைப்புகளோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ லோ ஃப்ளையிங் டார்கெட்டை வெறுமனே இந்த S-400 ரேடார் மட்டும் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேறு எங்கேயாவது இருக்கிற ஏவாக்ஸ் கிட்டே இருந்தோ இல்லை நம்மளோட சுகாய் Su-30 ஃபைட்டர் ஜெட்ஸ் கிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டையோ பயன்படுத்தி S-400 ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணும். அண்டு கூடுதலாக எல்லா டார்கெட்டுக்கும் நம்ம S-400 பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரே இடத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்போ நம்ம மல்டி லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ ஒன் ஏரியாவுக்கு S-400 மட்டும் இருக்காது, ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்கும், பராக் 8 இருக்கும். அந்த ஏரியாவோட முக்கியத்துவத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சின்ன சின்ன ட்ரோன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு L-70 கன்ஸ் இருக்குது, அதாவது ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் இருக்குது. ஸோ S-400 அப்படின்றது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் அதிவேகத்தில் வரக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகள், ஹை ஆல்டிடியூட்லேருந்து அதிவேகத்தில் வரக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகள், அப்புறம் ஃபைட்டர் ஜெட்ஸ், ஏவாக்ஸ், இந்த மாதிரியான டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் சிறப்பாக பயன்படுத்தலாம் நம்ம அதை. ஸோ இந்த 3 டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம S-400 பயன்படுத்திக்கிட்டு அதற்கு கீழே வரக்கூடிய லோ ஃப்ளையிங் டார்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகிஸ்தானியர்கள் அனுப்பின சீப்பான ட்ரோன்ஸ், எதிர் அது அன்ஆர்ம்டாக இருக்கலாம் இல்லை ஆர்ம்டு ட்ரோன்ஸாக இருக்கலாம், அது எல்லாமே சீப்பான லோ ஆல்டிடியூடில் பறக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு, பராக் 8 இந்த மாதிரியான சிஸ்டம்ஸை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்தியாவோட S-400 வான் பாதுகாப்பு அமைப்புக்கு சுற்றி இத்தனை சிஸ்டம்ஸ் கவர் பண்ணுற காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்தியாவோட S-400 பாகிஸ்தானியர்களால் டார்கெட் பண்ணப்பட்டு அதை எப்படியாவது அழுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி S-400 இருக்கிற அந்த வான் படைத்தளத்தை நோக்கி மட்டுமே நிறைய ஏவுகணைகள் ஏவிருப்பாங்க. இருந்தும் அது எல்லாத்தையும் சுலபமாக தடுத்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு எக்யூப்மெண்ட்டை யார் வேணால் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு போகலாம், ஆனால் அந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து அதோட திறமை அப்படின்றது மாறுபடும். இதற்கு நம்ம ஒரு தெளிவான உதாரணம். அண்ட் ரஷ்யர்கள் இந்த தப்பை பண்ணாமல் இருந்திருந்தாங்க, ரஷ்யர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தப்பு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம சொல்லலாம் இந்தியாவில் மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்ற கான்செப்டே வந்திருக்காது.
ஏன்னா தெளிவாக எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, ரஷ்யாவோட இந்த யுக்ரைன் கான்ஃப்ளிக்டை பார்த்து தான் இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு. ஸோ இதற்கு நம்ம ரஷ்யன்ஸுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.